சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். தம்பி நில்றா. எதுக்குடா இவ்வளவு பதட்டமா ஓடி வர? அந்த வெளியூர்காரங்களை அடிச்சு கடல்ல தூக்கி போட பார்த்தாங்க. இப்ப போட்ல வாங்கி கிடக்குறாரு. தம்பி கொஞ்சம் பார்த்து சொல்லு. இந்த ஆளா? ஆமா ஆமா, இவர்தான். எந்த பக்கம் கிடக்குறாரு? அதோ தெரியுதே, அந்த போட்ல தான் கிடக்குறாரு. சரி போடா, வண்டியில ஏறியா. செலியன் செலியன் எந்திரிங்க. என்னாச்சு செலியன்? யோ அந்த நெட் அடியா. சரிங்க சார். இரு செலியன் செலியன் எழுந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. செலியன் எந்திரிங்க. என்னாச்சு? யாரு உங்களை இப்படி அடிச்சு தூக்கிட்டு வந்து போட்டது? யோ சார், முதல்ல வரீங்க, இந்த ஜீப்புக்கு தூக்கிட்டு போலாயா? சரிங்க சார். தூக்கியா? மெதுவா பாத்து. சொல்லுங்க சார். செலியன் கிடைச்சிடா சார். ஓகே, வெரி குட் குட் ஜாப். பத்திரமா கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இது வந்துட்டார். மேடம், உங்க பையனை கண்டுபிடிச்சாச்சு. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. வெல்டன் சார், வெல்டன். பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். இருங்க, கடமையை தானே செஞ்சேன். எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்து. என்னாச்சு செழியன்? என்னப்பா? அம்மா, என்ன முதல்ல இங்க பிரச்சனை பண்ணான்ல அந்த முத்துப்பாண்டி, அவன் தான் அம்மா என் தலையில கட்டையால அடிச்சு என்னை கடத்தி கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டு கொல்ல பார்த்தா. ஏதோ ஒரு பொண்ணுதான் வந்து என்னை காப்பாத்துருச்சு. அதிர்ஷ்டவசமாதான் நான் உயிர் பழைச்சேன். ராஸ்கல், அன்னைக்கு உன்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம என் கையாலேயே சுட்டு கொன்னு இருக்கணும். அவன் அன்னைக்கு விட்டது ரொம்ப தப்பா போச்சு. டிஎஸ்பி சார், அந்த முத்துப்பாண்டி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. என் மகனை அடிச்சு கொல்ல பார்த்த அவனை என் கையால நானே கோவம் தீர சுட்டு கொல்லணும். இந்த பிரச்சனைய நான் சும்மா விட போறதில்ல. என் புள்ள மேல கைய வச்சவன இந்த உலகத்திலேயே நான் வாழ விட மாட்டேன். அதி, கோயிலுக்கு வந்த இடத்துல நடக்கக்கூடாதது நடந்து போச்சு. கோவப்படாத. முதல்ல நாம நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும். அந்த முத்துப்பாண்டி செஞ்ச தப்புக்கு சட்டப்படி போலீஸ் அவனை தண்டிக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகாம அவன் திரும்ப வந்துட்டான். அதுவே போதும். ஏதோ கெட்ட நேரம், தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சேன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுருவோம். எப்படிங்க? எப்படி நம்ம புள்ளைய கொல்ல நினைச்சோன்னு சும்மா விட்டுட்டு போக எப்படி மனசு வருது உங்களுக்கு? இத பாருங்க, என் புள்ள மேல கைய வச்சவனுங்க ஒவ்வொருத்தனையும் துண்டு துண்டா வெட்டி கடல் மீனுக்கு இரையாக்குனாதான் என்னோட ஆத்திரமே அடங்கும். அண்ணி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஆதி, மேடம், உங்க கோவம் நியாயமானதுதான். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக சட்டத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மேடம்.
அந்த முத்துப்பாண்டி கண்டிப்பா எங்க கையில மாட்டுவான். அதுக்கப்புறம் நிச்சயமா அவன் வெளியில வர முடியாத அளவுக்கு நாங்க பண்ணிடுறோம். தயவு செஞ்சு பிரச்சனை வேண்டாம், ஊருக்கு கிளம்புங்க மேடம் ப்ளீஸ். நல்ல காரியமா கோயிலுக்கு வந்த ஒரே ரீசனுக்காக நான் பொறுமையா போறேன். நீங்க பாத்துக்கோங்க. வெளியில இனிமே அவன் சுத்தவே கூடாது. வேலாயுதம், சார், சென்னைக்கு போற ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு சென்னை கிளம்ப ஃப்ளைட்டை புக் பண்ணு. நோ, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல. இப்பவே கார்லயே நாம சென்னைக்கு கிளம்புறோம். கிளம்புங்க. வா செழியன், வா. வாப்பா. ரொம்ப நன்றிங்க சார். நாங்க வரோம். வாங்க. ஓகே மேடம். வரோம் சார். போயிட்டு வாங்க. என்னங்க, கலைவாணி இன்னும் வரலையாங்க? இன்னும் இல்லம்மா. மீன் வாங்க போறேன்னு போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணோம். பசி வேற வயித்து கிள்ளுது. நீங்க ரொம்ப செல்லம் குடுக்குறீங்க அவளுக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த பாரு கமலா, கோவப்படாத. நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். வந்துட்டாங்க. ஏண்டி, மீன் வாங்கிட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரமா உனக்கு? என்ன என்னம்மா இது? கையெல்லாம் மண்ணா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன்பா கேக்குறீங்க? அந்த முத்துப்பாண்டி பையன் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தல. முத்து, ஏத்தா மறுபடியும் அந்த பையன் உங்ககிட்ட வம்பு பண்ணனா? அவன் பண்ற அட்டூழியத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவனை வெட்டி கொன்னாதான் என் ஆத்திரம் எல்லாம் தீரும். என்னங்க? எனக்கும் முத்துப்பாண்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியூர்ல இருந்து திருவிழாவுக்கு வந்த ஒருத்தர் அவங்க கண்ணுல கூட அம்பு குத்த பாத்துச்சு. அப்புறம் அவங்கள நான் தான் காப்பாத்தினேன். என்ன சொல்ற? அவங்கள தான் அடிச்சு மீன் வலையில சுத்தி கடல்ல போட பார்த்தான். ஐயோ ஐயோ, அட பாவி. அவங்களுக்கும் இவனுக்கும் அப்படி என்ன பிரச்சனைமா? அம்பை என்னோட சேர்த்து அவங்களும் புடிச்சதுனால என்னதான் அவங்க கட்டிப்பாகன்னு அந்த முத்துப்பாண்டியே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு தெரியறான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு என்ன கார்ல முத்துப்பாண்டி கடத்தினப்போ அவங்கதான்